எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு நாங்கள் நடவு செய்ய போகிற செடி வந்து கொக்கோ. இது வந்து பாக்கு மரத்துக்கு பாக்கு தோட்டத்தில் கொண்டு போய் நட்டுடலான்னு சொல்லிட்டு இதில் கொக்கோ வந்து எடுத்தோமா நம்ம வந்து சாக்லேட்லாம் செய்கிறோம் இல்லைங்க, கேட்கலாம். அதுக்கு வந்து இதில் எடுக்கிற கொக்கோவையே எடுத்து நம்ம சாக்லேட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை வந்து வாங்கிட்டு வந்து இவ்வளோ பெரிய செடியை வளர்த்தியாச்சு. இப்போ கொண்டுட்டு போய் நடவு செஞ்சிடலாம். இந்த இடத்துல தான் வச்சிடலான்னு. இந்த பக்கம் பாக்கு மரம், இந்த பக்கம் பாக்கு மரம், இந்த லைனே பாக்கு மரங்களா, அதுக்கு இடையில நடுக்காண்டு வச்சிடலான்னு. ஏன்னா கொஞ்சம் நிழலான இடத்துல தான் வைக்க சொன்னாங்க. அதனால தான் இப்போ நம்ம பாக்கு மரத்தில் எல்லாமே பொய்ப்பாலை விட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, முதல் பாலை எல்லாத்துலேயும் பாலை விட ஆரம்பிச்சிருச்சு. நிறையா மரத்தில் பாலை விட்டுருக்குது பாருங்களேன். இது பாலை விட்டாக்கா அது வந்து ஒன்றும் இது காய அவ்வளோக்கு வைக்காது. அடுத்தடுத்து பாலைங்களில் தான் காய் வைக்கும். இது மாதிரி எப்படி பாலை விட்டுருக்குன்னு நிறைய மரத்தில் பாலை விட ஆரம்பிச்சிருச்சு. மரமுமே எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்களேன். இப்போ வச்ச மாதிரி இருக்குது, ஆனால் கடன்னு மரம் பெருசாகிடுச்சு. தண்ணி பாஞ்சிட்ருக்குது. தண்ணி பாயவும் காக்காங்க எல்லாம் வந்து குளிச்சிக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க. பாருங்களேன் எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. தண்ணி பார்த்தோன்னே அவங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல, எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க குளிக்கிறதுக்கு. ஆனால் இந்த வெயிலுக்கு இங்கே கட்டில் போட்டு படுத்தோமா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஜில்லுன்னு இருக்குது இந்த உள்ள இறங்கின உடனே. வச்சிருப்பார். அவ்வளோதான், சூப்பராக வச்சாச்சு. அவர் பயந்துக்கிட்டே வச்சுட்டாரு. ஏன்னா ஏற்கனவே கமுத்துன உடனே செடி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு இல்லைங்களா, அதனால் அசாத நோண்டி வச்சுட்டாரு. இப்போ லைன் ஆயிடுச்சு. இப்போ அந்த பாக்கு மரத்துக்கு நேராக இது செடி வந்துருச்சு. இந்தாண்டி ஒரு பாக்கு மரம் இருக்குது. இப்போ லைனாக இருக்குது. இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம டிராக்டர் விட்டு ஓட்டிக்கலாம். நம்ம வசதியாக இருக்கும். டிராக்டருக்கு அடிப்படாமல் போயிடும். அதுக்காக தான் இப்படி நடுக்காண்ட கொண்டு வந்து வைக்கிறது. எப்படி பண்ணாலும் இது நேருக்கு வரும்போது இது ஓட்டிக்கோ. அப்படியே நேருக்கு வரும்போது ஓட்டிக்கோ. அப்படி செடி அடிப்படாது. ஆமாம், தெரியாது. ஆமாம், நல்லா இருக்கிறது தெரியாது, செடி இருக்கிறது தெரியாது. அதுதான் இது எப்படியோ ஒரு வழியாக வச்சாச்சு. கடவுளே எனக்கு காப்பி வந்து இது வந்து கொக்கோ வந்து காய்ச்சிடணும். எவ்வளோ வந்துடும். ஓகே, போய் இப்போ அடுத்த வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து தெகீர் பூரி தான் செய்ய போகிறேன். செஞ்சுட்டேன். ஏன்னா விகாஸ் தம்பி 2 நாளாக கேட்டே இருந்தானுங்களா, அதனால செஞ்சுட்டேன். அது என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு உப்பு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய் தூள், சீரகப்பொடி, இது 3 மட்டும் போட்டு கிளறி வச்சுக்கலாம். நல்லா நசுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புளித்தண்ணிக்கு வந்து கொஞ்சம் புளி ஊற வச்சுட்டு அதுலேயே அந்த புளித்தண்ணிலேயே வந்து அது என்னது பேரிச்சம்பழம், அதுக்கப்புறமேட்டு நாட்டு சக்கரை, அடுத்தது புளித்தண்ணி, புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அது கூட வந்து பேரிச்சம்பழம், ஒரு 5-6 பேரிச்சம்பழம், நாட்டு சக்கரை போட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி அதை வந்து வானலில் வச்சு கொஞ்சமாக கிண்டிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். கொஞ்சம் சக்கரை, உப்பும் கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம நாட்டு சக்கரையும் போடணும், உப்பு கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு தான் இந்த புளித்தண்ணி ரெடி பண்ணோம். அடுத்து பச்சை சட்னி. இது ரொம்ப ஈஸி. கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் உப்பு, கூட லெமன் புழிஞ்சு விட்டால் பச்சை சட்னி ரெடி. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணியாச்சு. இது காரா சேவு போடுவாங்க. என்கிட்ட போரி இதுதான் இருந்துச்சு, மிக்சர் தான் இருந்துச்சு, எடுத்து வச்சுக்கிட்டேன். தயிரில் வந்து உப்பு கொஞ்சம், சக்கரை கொஞ்சம் போட்டு கலந்து வச்சுக்கணும். இப்போ இந்த பூரி நமக்கு கடைகள்லேயே விற்கிது, அப்பளம் மாட்டம் விற்கிது, வாங்கினது நம்ம பொரிச்சிக்கலாம். நம்ம இப்போ பொரிச்ச பூரியை இந்த மாதிரி இப்படி உடச்சி விட்டோமாக்க இது மாதிரி உடஞ்சிரும். இந்த உடஞ்சதுக்குள்ளார பாருங்கள் எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ புளித்தண்ணி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். எப்படிங்க கட் பண்ணிக்குதா புளித்தண்ணி. அதுக்கடுத்து பச்சை சட்னி இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் தான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கிறேன். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாட்டு இருக்குதோ அவ்வளோக்கு நல்லா தான் இருக்கும். இதுவே வந்து நம்ம நல்லா தண்ணி கலந்து விட்டோமாக்கா பானிபூரி எப்படி நம்ம வந்து நமக்கு செய்ய தெரியாதுன்னுலாம் இல்லை, நமக்கு தெரிஞ்சதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் அவனுக்கு நேற்று கடையில் வாங்கி வந்து கொடுத்தேன், ஆனால் அவனுக்கு அது பிடிக்கல. அம்மா நீயே செய்யுமா எனக்கு அதுதான் பிடிக்கும்னா
அடுத்தது வெங்காயம். ரொம்ப பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்துலேயுமே. அவங்க செஞ்சு கொடுக்குறத விட நம்மளது ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் இன்னும் கூட சின்னதாக கட் பண்ணியிருக்கலாம். எனக்கு ரொம்ப அவசரம். அதெல்லாம் நீ கரண்ட் வர இல்லைன்னா நல்லா சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக கட் பண்ணியிருப்பேன். அவங்க 2 பேர்த்துக்கு அக்கால தங்கச்சிக்கும் பண்டிகையில் வந்து நான் செஞ்சு கொடுத்தேன் இல்லைங்களா, அதனால் ஐயாவுக்கு வந்து இப்போ இது வந்துருச்சு. அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தேன், எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு. அடுத்து தயிர் ஃபுல்லாக உள்ள ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்ததான் இது மிக்சர், அது மேலேயே கொஞ்சம் கொஞ்சம் மிக்சர் போட்டுக்கலாம். இது என்னமோ அந்த பிள்ளைங்களுக்கு இது ஒரு பிடிச்சிருக்குது. அவ்வளோதான். போன ட்ரிப்பே என் பையன் சாப்பிட்டுட்டு வயிற்றால போகிற அளவுக்கு சாப்பிட்டான், அவ்வளோ சாப்பிட்டான். இந்த ட்ரிப்பு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, போட்டங்களா, இந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாட் மசாலா. மிளகாய்த்தூளும் போடணும், கொஞ்சமாக சாட் மசாலாவும் போடணும். இது வந்து அழகுக்காக நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய தயிர் பூரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். நான் இதை கொண்டு போய் எங்கள் கொழுந்தனார் வீட்டு பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். பையனுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்களா? போகலாமா? வாடப்படம். ஓகே. விகாஸ் தம்பி என்ன பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னாக்கா, பானிபூரி கடை வச்சுருக்குறோம், தயிர் பூரி கடை. அங்கே செஞ்சு வச்ச தயிர் பூரி எத்தனையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டான் பாருங்களேன். என் பையனை என்ன பண்ணுறான் நீங்களே பாருங்கள். பூரி ஒரு பக்கம், ஆக பச்சை சட்னி, என்ன புளி சட்னி, வெங்காயம், அதுக்கப்புறம் பானிபூரியாக சாப்பிட்றதுக்கு பானிபூரி தண்ணி, அது பச்சை தண்ணி, அப்புறம் இது உருளைக்கிழங்கு, மிளகாய்த்தூள், தயிர் எல்லாம் போட்டான். இப்போ எனக்கு ஒருத்தர் போட்டு கட்டுற தம்பி பார்க்கலாம். என்ன ஒரு அக்குழுமோ. எல்லோரும் ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிடுவாங்க. என் பையன் ஸ்நாக்ஸ் எப்படி கொண்டு வச்சு சாப்பிட்றான் பார்த்தீங்களா? ஏன்டா ஒரு பொரியல் அளவு கடை அதில் வைப்பாங்க, ரவுண்டு வைக்கணும்டா. பெரிய இதாக இருக்குமா பூரி? உங்களுக்கு பானிபூரியா இருக்குமா தயிர் பூரியா வேணுமா? தயிர் பூரி. எப்படி பானிபூரி வேணுமா தயிர் பூரி வேணுமான்னு கேட்குறான். அவனுக்கு இந்த தயிர் பூரி ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அதனால் இப்போ போடக்கூடாது. அதனால தான் வந்து வாரம் வாரம் எடுத்து நினைப்படுத்துக்குது அவனுக்கு, தயிர் பூரி செஞ்சு கொடு, தயிர் பூரி செஞ்சு கொடுன்னு. இதில் இது பண்ணால் முட்டங்கன்னு என்னது வெள்ளை மூக்கல்ல வேக வச்சு அதுவும் சேர்த்திக்குவாங்க. அது நான் ஊற வைக்கல, இவன் திடீர்னு கேட்டதுனால அது என்னால் ஊற வைக்க முடியல. அது மேலே மிளகாய் தூள், கொத்தமல்லி தலை கூட வைக்காம விட்டுட்டேன். போதுக்கணும் போதுங்க சார். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. அக்கனை வாயில போடுங்க. எப்படி இருக்கு? டே கார் மேலக்கிட்டு பற்ற போகுதுடா. டே வீடியோ எடுக்கிறாங்க 6 அடிக்கணும். ஓ வீடியோ எடுக்கிறாங்கன்னு 6 அடிக்கிறானாமா? அட்ரா பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்கூல் லீவு, இவங்க ஸ்கூல் மட்டும்தான் லீவு. ஏன்னாக்கா நேற்றுக்கு வந்து ஆனுவல் டே நடந்துச்சு, அதனால் இவங்க ஸ்கூல் மட்டும் லீவு. அண்ணனும் தம்பி ஒரே ஸ்கூல் தான் படிக்கிறாங்க, அதனால் லீவ் விட்டுட்டாங்க. 2 பேத்துக்கு இன்னைக்கு பொழுதே போகல. பாரு 6 அடிக்கிறான்பா. டேய் இது மேலே அடிச்சா என்ன எத்தனைடா? 4 ஃபுல் டாஸ் போனா 6. அது தட்டுறியா? ஏதோ செல்போனை பார்க்கறதுக்கு இப்படியே விளாண்டுக்கிறானுங்களா, அதுவே பரவாயில்ல. ஓ சூப்பர், காய்ச்சிடா. ஐயோ டெஸ்ட் மேட்ச் நடக்குதா? ஆஹா சே. அவரே 50 இருக்குன்னு சொன்னாரு, 45 அவுட் ஆயிட்டாரு என்கிட்ட போன வாட்டி. இந்த மேட்ச்ல பாரு அவன் எடுக்கிறானா இல்லையான்னு. 40 கடவுளே.
நேத்திக்கும் இன்னைக்கும் நம்மளது வந்து தேங்காயெல்லாம் வெட்டி போட்டாங்க பாருங்க, எல்லாம் காஞ்சிட்ருக்கு. இன்னும் நல்லா வெயில் அடிக்குது இல்லைங்களா, அது இல்லாமல் இந்த இடத்துல ஒட்டையை போட்டு வச்சுட்டு ஏதாவது பூச்சி போட்டு வந்து அண்டிருமோன்னு பயந்து கிடந்துட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியை இதெல்லாம் வெட்டி இன்னைக்கு போட்டாச்சு. இதுக்கப்புறம் தேங்காய் அரைக்கிற வேலை தான், எண்ணெய் ஆட்டுற வேலை தான். மெயினாக நான் என்ன காட்டணும்னு நினச்சேன்னா, அத்தி பழம் இருக்குது இல்லைங்களா, நம்மளுது தோட்டத்தில் இருக்கிற யானைக்காத அத்தி, அந்த பீட்ரூட் அத்தி கொஞ்சம் நிறையா காய்க்குது. அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றது போக மீதி இருக்கிற பழத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி காய வச்சுட்டேன். காய வச்சு பொடி பண்ணிவிட்டு நம்ம என்ன கூழ் காய்ச்சினாலும் சரி, எது காய்ச்சினாலும் அதில் போட்டு கொடுத்துர்லாம் குழந்தைங்களுக்கு. மெயினாக இப்போ விகாஸுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதனால் அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே டெய்லிக்கு இப்போ அரிஞ்சு காய போட்டுட்ருக்கேன். இது வந்து நம்ம திலகாம்மா போட்ட வடகம், பழைய சாதம் இருக்குதுன்னு கொஞ்சம் 2 வரமிளகாயும் சீரகத்தையும் போட்டு அரைச்சி கூழ் ஸ்பூனில் அள்ளி வச்சுட்டா. சரி, ஏதோ ஒன்று காய்ஞ்சிச்சினாக்கா நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான். சரி வாங்க இன்றைக்கி சமையலை போய் பார்க்கலாம். அன்றைக்கி போர் போட்டாங்க இல்லைங்களா, போருக்கு பைப் போட்டாங்க பார்த்தீங்களா, எல்லாம் சொருகி நீட்டாக எடுத்து விட்டுட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம பைப் லைன் போட்டு அப்படியே காட்டுக்கு எடுத்து அனுப்ப வேண்டியது தான். இப்போ நம்ம மாமரத்துக்கு தான் மருந்தடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னாக்கா மாமரத்தில் வந்து காய்க்கிற காய் எல்லாமே உள்ள ஒரு பூச்சி, ஈ மாதிரி ஒரு பூச்சி போய் உக்காந்துக்குது. அதனால் வந்து அந்த காய் சாப்பிட முடியல. போன ட்ரிப் காய்ச்சப்போ எல்லா காயும் வேஸ்ட்டாக போச்சு. சரி, அதனால் இந்த ட்ரிப் என்ன சொன்னாங்க, ஆர்கானிக்கில் போய் நாங்கள் கேட்டோம். கோயம்புத்தூரில் இந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தோம் அந்த மாங்காயை. அவங்க வந்து பூ பூக்கும் போது நீங்கள் நாங்கள் கொடுக்குற மருந்து அடிச்சு விடுங்க, அப்போ வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அந்த காயில் ஈ உக்காராதுன்னு சொன்னாங்க. அதுக்காக வேண்டி இப்போ வந்து நார்மலாக மருந்தடிக்கிறவங்களை கூப்பிட்டோம், அவங்களால அடிக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால் கார் கழுவுற மிஷின் எடுத்து குடத்துல மருந்தை கலக்கி அதை வந்து இப்போ அடிச்சிட்ருக்குறோம். இப்போ காய்ச்சிருக்குது, உள்ளே 2-3 மாங்காய் காய்ச்சிருக்குது. அந்த மாங்காயிலையுமே பூச்சி வந்து உட்காந்துருக்குதுங்க, பூச்சி உள்ளே இருக்குது. சரி, அதுக்கு தான் மாமரத்தில் காய்க்கிற காய் எல்லாமே வீணாக போயிருமே அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து எழுதி அடிச்சிட்ருக்குறோம். அப்படி ஐயனார் தம்பி. சூப்பர்டா. இன்னைக்கு நைட்டுக்கு வந்து கம்பு துவரம்பருப்பு கம்பு தோசை தான் இன்னைக்கு செய்ய போறேன். சரிங்களா, வெறும் கம்பு மட்டும் போட்டு செய்யாம அது கூட ஊற வச்ச துவரம்பருப்பையும் சேர்த்து ஆட்டி ஒரு அடை தோசை மாதிரி, ஆனால் அதில் கம்பு போட்டிருப்போம். சரிங்களா, 1 டம்ளர் துவரம்பருப்பை நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற வச்சுக்கோங்க. 1 டம்ளர் தான் நான் போட்டேன். இது வந்து 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா கூட போதும். சரிங்களா, இந்த துவரம்பருப்பு கூட நம்ம வந்து வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. வரமிளகாய், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, சீரகம், உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அரைச்ச அந்த துவரம்பருப்பு கூட நம்ம இது போட்டுக்கணும், என்னது கம்பு மாவு போட்டுக்கணும். சரிங்களா, இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், பருப்பு போடுறோம்ல அதுக்காக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டேன் பாருங்க, பருப்பு வந்து அந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். ரொம்ப நைஸெல்லாம் அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் தோசை ஊற்றுற அளவுக்கு குறன்னு அரைச்சிக்கங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு கம்பு மாவு இதில் சேர்த்திக்கலாம். நான் எப்போவுமே கம்பு மாவு அரைச்சாக்கா ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்குவேன். ஏன்னாக்கா காரில் அடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் நான். சரிங்களா, போதும், இவ்வளோதான். காரல்னா கசப்பிடிச்சு போயிடும் கம்பை வெளில வச்சோமாக்கா, அதுக்கு தான். இப்போ உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இது கூட வந்து நல்லா அதை கலந்துட்டு நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். விகாஸ் தம்பிக்கு ப்ரௌனி கேட்டான். ப்ரௌனி கேக்காட்ட வந்துருச்சு எனக்கு. ரொம்ப நாள் ஆனதுனால டச் விட்டு போச்சு எனக்கு. மறுபடியும் செஞ்சு பார்க்கணும் 2-3 ட்ரிப்பு. இப்போ வினிஷா வர்றதுனால அவளே தான் ப்ரௌனி செய்கிறாளுங்களா, ஆனால் நான் செய்யறதே இல்லை. அதனால் எனக்கு டச் விட்டு போச்சு. இன்னைக்கு ப்ரௌனி செஞ்சு கொடுமான்னு சொல்லி கேட்டுருந்தான். ப்ரௌனிஸை செஞ்சேன், ஆனால் பாக்ஸு சின்ன பாக்ஸில் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நல்லா இதாகி வந்துருச்சு, புஃப்னு வந்துருச்சு. அதனால் பெரிய பாக்ஸில் வைக்கணும் ப்ரௌனினா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. சரி, அடுத்தடுத்து சரி பண்ணிக்கலாம். கட் பண்ண பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இதெல்லாம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நைட் டைமாக இருக்குது, என்னால் எதுவுமே இப்போ பொரிக்க முடியாது. அவ்வளோதாங்க. இப்போ உப்பு மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்படியே தோசை சுட்டு கொடுக்க வேண்டியதான், சூப்பராக இருக்கும். சரிங்களா, ஒரு தாளிப்புணு கொடுத்துடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இதில் கொட்டிட்டோமாக்கா சூப்பராக இருக்கும். சரிங்களா, இந்த அடை தோசைக்கு கொஞ்சம் சட்னி அரைச்சமா கூட போதும்.
தோசை பார்த்தீங்களா சூப்பராக வருது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காம ரொம்ப சிம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் ஏன்னா பருப்புங்கிறதுனால நல்லா வெந்துடும். கொஞ்ச நேரம் வேகட்டும், அப்படியே நல்லா அடை தோசை மாதிரியே வரும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களுமே ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள். ஓகே ஓகே தம்பி, போய் சாப்பிட்றானா? ப்ரௌனி வச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டேங்கிறான், எனக்கு பசிக்கலைங்கிறான். டேய் விட்டுறா, அது வேகட்டு கொஞ்ச நேரம் விட்றா. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீ அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம். பாய்.